சாப்டர் 36 ஸ்டார்டிங்ல முதல் லேயர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதை காட்டுறாங்க. கோட்டா, பனிஷ்மெண்ட், இம்பாசிபிள் டாஸ்க் இதெல்லாமே சாமாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அசாயும் அமைதியா வரான். அப்பர் லேயர்ல இருந்து பிரீஸ்டுடைய இன்ஸ்பெக்ஷன் எப்போ அப்படின்ற தகவலையும் சேகரிக்கிறான். அசாய் வாய்ட் மேஜிக்கை பயன்படுத்தி மேஜிக் பேர்ட்ஸ் மூலியமா சாமாவுடைய ஊழல் பற்றிய கடிதங்களை முழு லேயருக்குமே அனுப்புறான். இதனால் ஃபைனல் ட்ரையல் நடக்கும்போது பெரிய கூட்டமே திரளுது. மக்களின் மனசு சந்தேகத்தினால் எரிய தொடங்குகிறது. ஃபைனல் ட்ரையல் நடக்கும்போது அசாய் நேரடியா சாமாவின் பிரைபரி, கரப்ஷன், அசாசினேஷன் அட்டெம்ப்ட் எல்லாத்தையும் சொல்றான். சாமா அதிர்ச்சி அடைகிறார். அவர் பீஸ்ட் சம்மனிங் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய மான்ஸ்டரை சமன் பண்றார். ஆனா அசாய் அவங்களுடைய வாய்ட் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரே நொடியில அந்த பீஸ்ட அழிக்கிறான். மக்கள் முழுக்க அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரா இவன் சொல்லிட்டு மக்களின் நம்பிக்கை சாமாவிடமிருந்து முற்றிலுமா குலைகிறது. சிக்கலில் சிக்கிய சாமா என்ன பண்றாருன்னா லேடி கிளார்வா கொடுத்த அந்த சாக்ரெட் ரிங்கை ஆக்டிவ் செய்ய முயற்சிக்கிறார். ஆனா அந்த ரிங் வேலை செய்ய மாட்டுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இம்பியூரான ஹார்ட்ஸ் உடையவங்களால இவ்வாறான ஆர்டிஃபேக்ட்ஸை பயன்படுத்த முடியாது. அந்த வேலை தான் 5th லேயருடைய பிரீஸ்ட் அகிட்டோ நார்மன் வருகிறார். அவர் சாமாவின் உண்மை முகத்தை புரிய ஆரம்பிக்கிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்க சாமாவின் சக்தி, புகழ், அதிகாரம் அதே நொடியில் சரிகிறது. அரீனா முழுக்க அமைதி. அந்த அமைதியை கிழிச்சிட்டு 5th லேயர் பிரீஸ்ட் ஆகிய அகிட்டோ வருகிறார். கேசுகியுடைய உள்நுணுவுல இவன் சாமாவை காட்டிலும் வேற லெவல்ல ஷார்ப்பா, டேஞ்சரஸா, பெர்ஃபெக்டா இருக்கிறான். எப்படி நம்மளோட பிளான் செட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆசா யோசிக்கிறான். அகிட்டோ மெசேஜை மென்ஷன் பண்ணும்போது சாமாவுடைய கை கால்லாம் குலுங்குது. அவன் டெஸ்பரேட்டா டினை பண்ணும்போது நான் விசுவாசமா இருக்கேன், நம்புங்க, ஆனா சாக்ரெட் ரிங்கு ரியாக்ட் பண்ண மாட்டுது என்று சொல்ல அகிட்டோட வாய்ஸ் கோல்டா மாறுது. ரிங்கு ரியாக்ட் செய்யலன்னா உன்னுடைய ஹார்ட் கலங்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமாவுடைய கடைசி நம்பிக்கையும் ஒரு குறைந்து போகுது. அகிட்டோ ரொம்ப காமா டேஞ்சரஸ் டோன்ல இன்ட்ரோகேட் பண்றாரு. சாமாவால வாயை திறக்க முடியல. அகிட்டோ ட்ரையலை ஃபோர்ஸ் பண்ணது கூட உன்னுடைய கில்ட்டுக்கான ப்ரூஃப் தான். அவனை அழைத்து கொண்டு போங்க என்ற காட்ஸ் கிட்ட சொல்ல காட்ஸ் சாமாவை பிடித்து இழுத்து கொண்டு போகின்றார்கள். பீப்புள்லாம் முன்ன ஆரம்பிக்கிறாங்க, அவன் அவ்வளவுதான், அவனோட எந்த இதுதான் போலன்னு சொல்லிட்டு. கரப்ஷன் ஸ்கேண்டல்னால உங்களுடைய ஃபெய்த் குறையாதபடி இருக்கிறதுக்கு அகிட்டோ ஒரு போல்டு மூவ் மேக் பண்றாரு. நீங்க அனைவரும் இப்போதுல இருந்து 2nd லேயர் பிலீவர்ஸா ப்ரமோட் ஆகுறீங்க சொன்ன உடனே மக்கள் சந்தோஷத்துல சத்தம் போடுறாங்க. இப்போ நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம். அகிட்டோ கிரௌடுக்கு பாயிண்ட் பண்ணி சொல்றாரு, தேங்க்ஸ்னா அந்த பையனுக்கு தான் நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அசாயை கை காட்ட கிரௌட்னா நம்ம அசாய்க்கு மரியாதை செலுத்துறாங்க. அகிட்டோ அசாய் கிட்ட தனியா பேசுறாரு. நீ நேராகவே 5th லேயருக்கு ப்ரமோட் ஆகுற. நம்ம அசாய்க்கோ உள்ள இவ்வளவு வேகமாவா, இது என்ன எனக்கு ஒரு விருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பிறகு அகிட்டோ ஒரு ஃபைனல் லைனை சொல்றாரு, லேடி கிளார்வாவை நீ ஆடியன்ஸா இருந்து பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு நான் தரேன். உடனே அசாய் கண்ணு கொஞ்சம் விரிஞ்சு பாக்குறான். அப்படியே மரியாதையா தலை குனிந்து, நான் இது என் கனவை கூட எண்ணி பார்த்தது கிடையாது, நீங்க கொடுக்குற அந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசாய் சாப்டரோட ஸ்டார்டிங்ல கிளார்வா, நாத்தனியல் மற்றும் மற்ற முக்கியமானவர்கள்லாம் குயிச்சிரோவை தோக்கடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்மளுடைய ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாமே நீங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நாம டிவைன் கிஃப்ட் செரிமனிக்கு மூவ் ஆகலாம் என்று அவங்களுக்குள்ள பிளான் பண்றாங்க. டெத் என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்ந்துடுச்சு சொல்லிட்டு மனசுல எல்லாரும் கொண்டாடுறாங்க. கொய்சிரோ ரெகக்னிஷன் இம்பேர்மெண்ட் மேஜிக்கை பயன்படுத்தி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு ஸ்னீக் செய்கிறான். போனில் ஆலை எச்சரிக்கிறார், கிளாடுவா டிவைன் கிஃப்ட் செரிமனுக்கு ஏதோ சரி செய்கிறாய் என்று என்கால்ஃப் கூற கவனமாயிரு. கொய்சிரோ நம்பிக்கையை காட்டி சொல்கிறான், ஜெர்மனில நான் இதை ஷார்பன் பண்ணினேன், அவள் என்ன பண்றான்ட்டு பார்ப்போம். டவரோட 7th லேயர் ஷ்ரைனில் சைக்கிய
கொய்ச்சிரோ எதிர்கொள்றான். கொய்ச்சிரோ சொல்றான், கிளாடுவா என்கால்ஃப்க்கு போட்ட ஹிப்னாசிஸ் ஃபெயில், அது இன்கம்ப்ளீட் ஆனது. அவள் இப்படி பிழை செய்ய மாட்டார், அது நீதான் செய்ததுதான் சயுகி என்று கூற, சயுகி அழகை சேர்த்தபடி சொல்கிறார், ஏனெனில் நான் உன்னை மறுபடியும் இறக்க விட மாட்டேன் கொய்ச்சிரோ என்று சயுகி கூற பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன் சயுகி மான்ஸ்டர்களால் தாக்கப்பட்ட பொழுது அன்கண்ட்ரோல்டு டைம் ஆல்டிடியூட் பவர்ன்றது வெளிப்பட்டது. அது அவளது உடலை பாதித்தது. கொய்ச்சிரோ அந்த பவரை சீல் பண்ணினார். அவளின் கை மீது சிவப்பு முத்திரை உருவானது. அப்போதைய கொய்ச்சிரோ ஒரு பெரிய கிரிமினலா ஃப்ரேம் செய்யப்பட்டான். அதாவது அந்த ட்ரிபிள்எஸ் ரேங்க் டஞ்சன் ரைட். அப்ப சயுகி உண்மையை தெரிந்து கொள்ள கிளாடுவாவிடம் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்தார். அவளின் ட்ரஸ்டையும் அடைந்தார். நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன், அதற்கு காரணம் நீதான் கொய்ச்சிரோ, நன்றி உண்மையிலேயே என்று அவள் கூறுகிறார். கொய்ச்சிரோ, நீ என் கனவு ஹீரோ, நான் எதிர்காலத்தில் மிகவும் மோசமானதை பார்த்தேன், டிவைன் கிஃப்ட் செரிமனி உலகத்தை அழிக்கும் என்று அவள் கூற, அவள் விரல் காட்டி கடுமையான வேண்டுகோள் சொல்கிறாள், இந்த உலகத்தை காப்பாற்ற உங்கள் சக்தியை எனக்கு ஒக்கொடு, தயவு செய்து இந்த உலகத்தை காப்பாற்ற என்னோடு சேர்ந்து போடாது கொய்ச்சிரோ என்று சயுகி கூற இந்த சாப்டர் இதோட நிறைவு பெறுது. நன்றி நண்பர்களே.